श्रीमते बकुलभूषण महागुरवे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशडहोब श्री वेदांत देशीय यदींद्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मी नरसिंह दिव्य पादुका सेवक श्रीवंशडहोब श्री नारायण यदींद्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशडहोब श्री रंगनाथ यदींद्र महादेशिकाय नमः। नीलादुङ्गस्तनगिरिदडी सुप्तमुद्भूत्य कृष्णं पारात्यं स्वं श्रुति सदशिरसित्तमत्यापयन्ते स्वोच्चेष्टायां सृजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. திருப்பாவை 9ஆம் பாசுரம். தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல தூங்கிட்டு இருக்கிற பொண்ணுதான் எழுப்புறா. ஆனா தூங்காமலே தூங்கிட்டு இருக்கிற மாதிரி பாவனை செஞ்சுட்டு இருக்கா. ஏன்னா கண்ணன் தானே வந்து இவளை அடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கா. அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? இந்த உலகத்துல சேதனம் அச்சேதனம் எல்லாத்தையும் தனக்கு சரீரமா வச்சுண்டு புருஷ உத்தமன், புருஷோத்தமன், மகா புருஷன் அந்த எம்பெருமான். அவன் திருமாவணி மண்டபத்துல பரமபதத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா எழுந்தருளி இருக்கான். அப்பேற்பட்ட எம்பெருமான் தானே வந்து தன்னை அடையணும் அப்படின்னு இவ காத்துட்டு இருக்கா. எப்படி? இந்த உலகத்துல சுத்த சத்துவமயமான அந்த பரமபதத்தை இருக்கிற எம்பெருமான அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம அறிஞ்சிக்க முடியாது. அப்படி அவனை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம வேதாந்தங்கள் அதெல்லாத்தையும் கொண்டுதான் அறிஞ்சிக்க முடியும். வேதத்தை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு இதிகாச புராணங்கள் அது மூலமா தான் அறிஞ்சிக்க முடியும். அதையும் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு வேதத்துக்கும் உச்சியில விளக்கா இருக்கே வேதாந்தம், அதை கொண்டுதான் அந்த எம்பெருமான நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான நம்ம அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அதற்கும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம், ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் நமக்கு வேணும். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரிய கிருபா கடாட்சம் கிடைச்சது அப்படின்னா இந்த சரீரம் அப்படிங்கிற கதவு இருக்கே, அந்த கதவுல நம்ம கர்ம வினை அப்படிங்கிற தாப்பால் போட்டு பூட்டி வச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம விளக்கணும் அப்படின்னால் நம்ம ஆச்சாரியன் மூலமா எம்பெருமான அடையணும். அப்படி ஆச்சாரியன் மூலமா நம்ம உபதேசங்கள் பெற்றுண்டோம் அப்படின்னால் நம்மளுடைய ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி ஜீவனுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னால் அதுக்கப்புறம்தான் ஆச்சாரிய உபதேசத்தால நமக்கு எம்பெருமானை அறிஞ்சிக்க முடியும். அப்படி நம்ம எம்பெருமானை அறிஞ்சுட்டோம் அப்படின்னால் இந்த கதவு இருக்கே, சரீரம்ங்கிற கதவு, அதை போட்டு பூட்டி இருக்கிற தாப்பாள் இருள் நீங்கி ஒளி பிரகாசம் அடைகிற மாதிரி அந்த தாப்பாள் திறக்கப்படும் நமக்கு. அப்படி அந்த தாப்பாள் நமக்கு திறந்தது அப்படின்னால் நம்மக்கிட்ட இருக்கிற இருள் போகி வெளிச்சம் வந்ததுக்கு
சமமாறுது. அப்படி வெளிச்சம் வந்துடுத்து அப்படின்னால் நமக்கு எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எம்பெருமான் கிட்ட பக்தி பண்ணி எம்பெருமானுடைய சொரூபத்தை அறிஞ்சு நம்ம சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இந்த உலக விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டோம். உலக விஷயங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு இருக்க மாட்டோம். அந்த இடத்துல நமக்கு ஊமையா இருந்துருவோம். அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், உலக விஷயங்களை காது கொடுத்து கூட கேட்க மாட்டோம். காது இருந்தாலும் அது செவிடு மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்படி நமக்கு உயர்ந்த பொருள்களை தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும் அப்படின்னால் நாம் எம்பெருமானை பற்றி அறிஞ்சுக்கணும். எம்பெருமானை பற்றி அறிஞ்சுண்டு நம்ம புலன்கள் எல்லாம் அடக்கிண்டு செவிடோ ஊமையோ அனந்தலோ அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம இருப்போம். எப்படியா? ஹேய பிரத்யநீகத்துவ கல்யாணைக்க குணதானஸ்வரூபனான அந்த சுத்த சத்துவமயமா பரமபதத்தில் இருக்கிற அந்த எம்பெருமானை பிரதிபாதிக்கிற வேதாந்த பாகத்தோட பொருள் அனைத்தையும் நம்ம இதிகாசம், புராணம், மனுஸ்மிருதி இது மூலமா தெரிஞ்சுட்டு அறிவு பெற்றோம் அப்படின்னால் நித்திய நைமித்திக கர்மங்கள் எல்லாத்தையும் பண்ணிண்டு அந்த பர்யங்க பூதமான பரபிரம்மத்தையும் பற்றிய அறிவும் நமக்கு தெரிஞ்சுட்டு இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த பிரகிருதி மண்டலத்துல நம்ம இந்த பஞ்சபூதங்களாலான நம்மளுமே அந்த எம்பெருமான் கௌஸ்துபமணி போன்ற அந்த ஆத்மாவுக்கு ஏற்பட்ட கர்ம வினை எல்லாத்தையும் அவன் போக்கிடுவான். அவனை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அவனே நம்ம கர்ம வினைகள் எல்லாம் போக்கிடுவான். எப்படி? கதவு மாதிரி இருக்கிற இந்த சரீரத்துல இருக்கிற தாப்பால திறந்து விடுவான். அப்படி அவன் திறந்து விடணும் அப்படின்னால் ஆச்சாரியர்களை அண்டனும். அந்த ஆச்சாரியர்களை அண்டி பிரம்ம வித்தையை எல்லாத்தையும் அவர் மூலமா உபதேசம் பெற்றுக்கணும். அப்படி உபதேசம் பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய அஞ்ஞானம் போகும், ஞானம் வரும். அந்த ஞானம் நமக்கு வந்தால் நம்மளும் பரமைகாந்தியா பாகவதர்களா ஆயிடுவோம். அப்படி ஆனோம் அப்படின்னால் இந்த சிற்றின்பங்கள்ல இருந்து விலகி ஊமையாகவும் குருடர்களாகவும், ஊமைனா ஊமை இல்லை, வாய் இருந்தாலும் தேவையில்லாதத பேசாம ஊமையாகவும், தேவையில்லாததெல்லாம் கேட்காம காது செவிடர்களாகவும் நம்ம இருப்போம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்கிஞ்சன்யம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அந்த தன்மை நமக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னால் இந்த உலகத்துல நமக்கார் நிகர் நானிலத்தே அப்படின்னு சொல்றபடி நம்ம இந்த உலக இன்பங்கள் எல்லாம் கழிச்சு கட்டிட்டு எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம், நமக்கு நிகர் நாமே அப்படின்னு இருப்போம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி இந்த சரீர ஆத்ம சம்பந்தம் தான் ராமானுஜ சம்பிரதாயம், ராமானுஜ சித்தாந்தம். இதுதான் மாதவன் அப்படின்னு கூப்பிடுற போதோ லக்ஷ்மியோட சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணனையே நாம சரணம் அடைய வேண்டும். வைகுந்தத்துல பரமபதத்துல சுத்த சத்துவமயமான பரமபதத்துல எம்பெருமானும் சுத்த சத்துவமயமானவனா இருந்துருக்கான். அப்படி அவன் அங்க இருக்கிறது வைகுண்டநாதனா ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனா நித்திய சூரிகளும் முக்தர்களும் கைங்கரியம் பன்னிண்டு அவர்களும் ஆனந்திக்க எம்பெருமானும் இளவரசனா இருந்து ஆனந்திச்சுட்டு இருக்கான். இப்பேற்பட்டவர்கள் பிரபன்னர்கள் சேர வேண்டிய இடம் இந்த பரமபதம். இந்த பாசுரத்துல சொல்லப்பட்டிருக்கிற தூமணி மாடத்து அனுபவங்கள் எல்லாமே வைகுண்டத்துல பரமபதத்துல இருக்கிற நிலைகள், அங்க ஏற்படும் ஆனந்த அனுபவங்கள். இதையெல்லாம் அடையணும் அப்படின்னு தான்
நம்மளை போன்ற இருக்கிற ஜீவர்கள் எல்லாம் பிரயத்தனப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆண்டாள் இந்த பாசுரத்துல நமக்கு இதை விளக்கி சொல்றா. இப்படி நம்ம இந்த பாசுரத்தை பிரகாரம் ஆச்சாரியனை அடைந்து உபதேசங்கள் பெற்று நம்மளும் இந்த உலகத்துல வாயிருந்தும் ஊமையாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் இருந்துண்டு எதை பேசணுமோ அதை பேசிண்டு எந்த விஷயத்தை கேட்கணுமோ அந்த மாதிரி சத் விஷயங்களை கேட்டுண்டு சத் சம்பிரதாய விஷயத்தோட இருந்துண்டு எம்பெருமானை அடையறதுக்கு நாமளும் பிரயத்தனப்படுவோம். ஆண்டாள் திருவடிகளில் சரணம்.